இது வெளிப்படையாக சில நேரங்களில் இந்த சீதனம் வரதட்சணை என்பது பேசப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் அது மறைமுகமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிற போது சில ஊர்களிலே வீடுகள் கேட்பார்கள். சில இடங்களிலே நீங்கள் பார்த்தால் நகை மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கும். இப்ப சில இடங்களில் நகை என்பது சாதாரணமாகவும் அல்ல, 100 பவுன் போட வேண்டும், 200 பவுன் போட வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு ஒரு மிக மோசமான நிலையில் இந்த கொடுமை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கடைசியிலே எப்படியோ நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் பெற்றோர் உடன்பட்டு விடுகிறார்கள். 25, 50, 100, 200 என்று உடன்பட்டு விடுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதை போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கடைசியிலே அந்த திருமணங்கள் இன்று ஜமாத்திலே அல்லது திருமண நீதிமன்றங்களிலே அல்லது கவுன்சிலர்கள், ஃபேமிலி கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்களிடத்திலே வந்து நிற்பதை நம்ம பார்க்கிறோம். சில பெண்கள் இதன் மூலம் மிக கடுமையாக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். யாரால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்? ஒரு 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 மோசமான பெண்ணாலா அல்லது இஸ்லாம் இல்லாத ஒருவராலா என்று கேட்டால் இல்லை. கொடுமைப்படுத்துகிற மாமியார்கள் யார் என்று பாருங்கள், கொடுமைப்படுத்துகிற மாமனார்கள் யார் என்று பாருங்கள். தொழுகையாளிகள், ரமலான் மாதம் வந்தால் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு போய் வந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்கிறவர்கள். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு மனைவியாக வந்திருக்கிற பெண்ணுக்கு வரதட்சணை சீதனம் கேட்டுவிட்டு அந்த சீதனமும் வரதட்சணையும் சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை என்கிற போது மிக கடுமையாக டோர்ச்சர் பண்ணுவதையும், மிக கடுமையாக வார்த்தைகளால் கொலை செய்வதையும், உயிரோடு அந்த பெண்களுடைய மனங்களாக மதிக்காமல் சித்திரவதைகள் செய்வதையும் இன்று சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான பெண்களும் ஆண்களும் மாமனார்களும் மாமியார்களும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். கபரிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது. நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற போது அல்லாஹு தஆலா வந்து கேட்கிற 4 கேள்விகளிலே பிரதானமான கேள்வி, உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி செலவு செய்தாய் என்பது. இந்த பொருளாதாரத்தை எப்படி வந்தது, எப்படி செலவு செய்தாய் என்று கேட்கிற போது இந்த சீதனம் வரதட்சணை வாங்கி அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கிற மாமனார்களும் மாமியார்களும் நாத்தனார்களும் உறவினர்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருளாதாரம் அழிந்துவிடும். நீங்கள் மௌத்தான பிறகு ஒன்றுமே உங்களுக்கு வந்து சேரப்போவதில்லை. ஆனால் இந்த அநியாயமும் கொடுமையும் மறுமையிலே வந்து நிற்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த சீதனம் வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று இது. மனிதாபிமானத்திற்கு புறம்பான ஒன்று இது. இப்படிப்பட்ட இந்த கொடுமையிலிருந்து நம்முடைய சமூகம் விடுபட வேண்டும். பெண்கள் கண் திறக்க வேண்டும். தாய்மார் தங்களுடைய உள்ளங்களை விரிவாக்க வேண்டும். எதற்காக அந்த பெண்ணிடத்தில் நகை கேட்கிறீர்கள்? எதற்காக அந்த பெண்ணிடத்திலே பணம் கேட்கிறீர்கள்? எந்த அடிப்படையில் கேட்கிறீர்கள்? திருமண வாழ்வு என்று வருகிற போது கூடுதலாக தியாகம் செய்யக்கூடியவர்கள் யார்? ஆண்களா பெண்களா அதிகமாக தியாகம் செய்கிறவர்கள்? மாமியாரிடம் போய் கேட்கிற போது நீங்கள் சொல்கிறீர்கள், நான் தான் நிறைய தியாகம் செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு மருமகளாக வரும்போது மாத்திரம் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிவிட்டு என்னுடைய மகன் தான் தியாகம் செய்கிறான் என்று அந்த இடத்தில் சொல்லுகிறீர்கள் என்றால் எந்த வகையில் இது நியாயமாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சீதனம் வரதட்சணை என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு கிடையாது. இஸ்லாமிய திருமணத்தில் இது வரக்கூடாது. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்க கூடாது. குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள், திருமண வாழ்க்கையில் நுழைய போகிற சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்திலே தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு விழிப்பூட்டுங்கள். இந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று உஷாராக சொல்லுங்கள். தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இது ஹராம். ஹராமாக வளர்ந்த உடம்பு நரகத்திற்கு தான் போகும். ஹராமை தின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் இரத்த கண்ணீர் வடித்து துஆ கேட்டாலும், காபாவிலே பாபில் முல்தஸமை தொட்டுக்கொண்டு துஆ கேட்டாலும் இந்த துஆ கபூலாகாது என்பதை இவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எனவே இந்த சீதனம் வரதட்சணை என்பது இன்று குடும்ப வாழ்க்கைகளை நிம்மதி இல்லாமல் ஆக்கியிருக்கிற
ஒரு மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக போலியான பெருமை. பல இடங்களிலும் பல கலாச்சாரங்கள், அதிலே பெருமைக்காக வேண்டி எல்லாம் செய்வது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உண்மையிலேயே நிம்மதி, மகிழ்ச்சி என்ற அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் புரியாமல், என்னுடைய மகளுக்கு அதை செய்தேன், என்னுடைய மகளுக்கு இது செய்தேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரை அதை செய்தார், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படி செய்தார்கள் என்ற அந்த போட்டி மனப்பான்மையை தவிர வேற எந்த ஒன்றும் இல்லாமல் என்று திருமணங்களை நடத்துகிற பெற்றோர்களை சமுதாயத்தில் நிறைய பார்க்கிறோம். பெருமைக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். திருமணத்திற்கு முதல் தன்னுடைய மகளுக்கு பெருமைக்காக செலவு செய்வது, பெருமைக்காக டிரெஸ் வாங்குவது, பெருமைக்காக நகை போடுவது, பெருமைக்காக பர்னிச்சர்ஸ் வாங்குவது, பெருமைக்காக வீடு கட்டுவது, கடைசியிலே கடன் தொல்லைகள் வந்த பிறகு போட்ட நகைகளை பறித்தெடுக்கிறார்கள். போட்ட நகைகளை பறித்தெடுத்த பிறகு அந்த மணமகனுடைய வீட்டு தரப்பிலே அவர்கள் பிரச்சனையை தூக்குகிறார்கள். கடைசியிலே வாழ வேண்டிய, நிம்மதியோடு வாழ வேண்டிய இந்த பிள்ளைகள், இந்த மணமக்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், திருமணம் முடித்து 1 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகிறான், திருமணம் முடித்து 2 மாதங்களிலே வெளிநாட்டுக்கு போகிறான், வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய மனைவி கற்பமாக இருக்கிறாள், அவளை பார்க்க வர முடியாமல் தடுமாறுகிறான். ஏனென்றால் கடன் தொல்லைகள், பிரச்சனைகள். இதை ஏற்படுத்தியவர்கள் யார்? பெற்றோர். வெறுமனே பெருமைக்காக வேண்டி இந்த திருமணத்தை செய்கிற காரணத்தினால் இவ்வாறான சிக்கல்களுக்கு உள்ளாகுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நிதானம் இழக்காமல் திருமணங்களை நிறைவேற்றி வையுங்கள். ஊர் வரும், உலகம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் வருகிறார்கள், என்னுடைய மகளுடைய கழுத்திலே கிடக்கிற நகைகளை பார்த்துவிட்டு, என்னுடைய மகளுடைய கையிலே இருக்கிற நகைகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஊர் என்ன செய்ய போகிறார்கள்? ஒருமனை மாஷா அல்லாஹ் 100 பவுனா போட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு போவார்கள். நீங்கள் வட்டிக்கு வங்கியிலே வாங்கி அந்த பொருளாதாரம், வட்டி, தாயோடு விபச்சாரம் செய்வதை விட கொடுமையானது என்று நாம் பேசக்கூடிய இந்த வட்டி, அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போர் தொடுப்பது என்று குர்ஆன் பிரகடனப்படுத்துகிற பெரும் பாவமாகிய வட்டி, இந்த வட்டியை சிம்பிளான ஒரு பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கொண்டு வட்டியிலே போய் மூழ்குகிறோம். கடைசியிலே எல்லாமே கெட்டு போகின்றன. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. என்ன ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கைக்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை பெற்றோர், இந்த சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. எனவே பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக, அந்த நேரத்தில் கிடைக்கிற தற்காலிக மகிழ்ச்சிக்காக இந்த பிள்ளைகளின் நிரந்தர நிம்மதியை கெடுக்கிற மிகப்பெரிய கொடுங்கோலர்களாக இன்று இருக்கிற பெற்றோர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். இது கடைசியிலே குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமலாக்குற பிள்ளை, ஒரு கணவனும் மனைவியும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் போது, அவர்கள் டிப்ரெஷனை சந்திக்கிற போது அவர்களுக்கு வளர்கிற குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் வருகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தை பிசிக்கலியும் ஹெல்த்தி இல்லாமல், மென்டலியும் அந்த குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் வளர்ந்து வருகிறது. கடைசியிலே சமுதாயத்திற்கு சோதனை, குடும்பத்திற்கு சோதனை, பெற்றோருக்கு சோதனை, நிறைய பொருளாதாரம் அதற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டிய நிலை. இதை இன்னும் உணராமல் நம்முடைய சமுதாயம் இப்படியே போய்கொண்டிருப்பது என்பது மிக பாரதூரமான விஷயமாகும். திருமணம் முடிகிறது, பெரிய பெருமை, ஆடம்பரமான ஏற்பாடு, பெரிய மண்டபம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். திருமணம் முடிந்து கொஞ்ச நாளில் வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனை, கடன் கொடுக்க முடியாமல் பிரச்சனை, கணவனும் மனைவியும் சண்டை, இங்கே புதுமண தம்பதிகளுக்கு இடையிலே பிரச்சனை, அவர்களை சந்தோஷமாக வாழ விடாமல் அவர்களை கொடுமைப்படுத்துகிற நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த திருமண வாழ்க்கையில் இஸ்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத செலவுகளுக்குள் நாம் போகக்கூடாது. 1000 காலத்து பயிர் என்று சொல்கிறோம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்கிறோம். அது சரியாக வளர்க்கப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருந்தால் போதும். நம்முடைய வருமானத்திற்கு ஏற்ப நம்முடைய திருமணத்தை அமைத்துக் கொண்டால் போதும். ஊருக்கும் உலகத்திற்கும் பேருக்கும் புகழுக்கும் நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வட்டி, கடன், இவ்வாறான சிக்கல்கள், இன்னும் ஒரு பக்கம் சீதனம், வரதட்சணை, இவ்வாறான ஏற்பாடுகளால் இன்றைக்கு குடும்பங்கள் நிம்மதியை இழந்திருக்கின்றன என்பதை புரியக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற போது அல்லது திருமண வாழ்க்கைக்குள் நுழைய ரெடியாக கூடியவர்கள் இதிலே மிக நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹலாலான முறையில் இந்த திருமணத்தை நான் செய்வேன் என்கிற நிலைக்கு வர வேண்டுமே தவிர, இந்த திருமணத்தை நாம் இஸ்லாமிய எல்லைகளை தாண்டி செல்லுகிற போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே